எல்லாம் புகழும் இறைவனுக்கு. ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு யார்டி கிளாசிக் கிச்சன். இப்போ பார்க்க போகிறது வாழைக்காய் கட்லெட் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. வாழைக்காய் 2 வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். மிளகாய் 12, கடலப்பருப்பு 100 கிராம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன், முந்திரி ஒரு 5, வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பில் வச்சாச்சு, 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். A few moments later. நல்லா சுண்டிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கட்லெட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஆற வச்சு மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிக்கணும். ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு ஒரு 5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. 5 நிமிஷம் கழித்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கையில் தண்ணி தொட்டு கொஞ்சமாக ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இந்த அளவில் தடிசாக இருக்கணும். சரி, ஃப்ரை ஆகிடுச்சு. வாழைக்காய் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.